இப்போ இருக்கிற யூசேஜ் படி பார்த்தீங்கன்னா, ஏஐ ஐ மீன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட யூசேஜ் வந்து நெறையாவே ஆயிட்டு போகுது. அப்ப நான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, 2050ல வந்து இந்த உலகம் எப்படி இருக்கும்னு. யோசிச்சு பார்த்தாலே கொஞ்சம் பிரமிப்பா இருக்குல்ல. இப்போ வந்து மொபைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில வந்து பேட்டரின்னு ஒண்ணு இருக்கும். அத தான் நம்ம சார்ஜ் பண்ணி இந்த மொபைல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே இது 2050ல பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் பேட்டரி சார்ஜிங் சிஸ்டமே வந்து சேஞ்ச் ஆயிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நியூக்ளியர் வேஸ்ட்ட வந்து ரீசைக்கிள் பண்ணப்படும். அந்த நியூக்ளியர் வேஸ்ட்ல இருந்து பேட்டரி வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்பன்னா பேட்டரி வந்து அன்லிமிட்டெட் பவரோட இருக்கும். இது வந்து ஃபார் 100 இயர்ஸ்க்கு வந்து இது தாக்கு பிடிக்கும் இந்த சார்ஜிங். ஸோ அப்பனா நம்மளுக்கு வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அல்டிமேட்லி ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து மொபைலில் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, பேட்டரியே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஹெல்ப்பால் இந்த பறவைகள் மிருகங்கள்லாம் பேசுதுங்கள, அதை வந்து நம்மளுக்கு புரியறதுக்கு வாய்ப்புகள் வரலான்னு. பறவைகள் மிருகங்கள் என்னமோ அதோட லாங்குவேஜில் தான் பேசுமா. ஆனால் இந்த ஏஐ வந்து ஹியூமன் ஆகிய நம்மளோட லாங்குவேஜில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி விடும். ஸோ நம்மளுக்கு அதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நகரங்கள் சிட்டிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிருமா. எப்படின்னா, நம்ம தான் மவுண்டெயினை குடஞ்சு எடுத்துருவோம்ல, அப்போ அங்கங்கே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆப்வியஸ்லி அங்கே வந்து சிட்டிஸும் மிதக்க ஆரம்பிச்சிடும். ஏன் டெக்னாலஜி எப்படி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, தண்ணியில் வந்து ஈஸியாக நம்ம வந்து பில்டிங் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா அந்த ஃப்ளோட்டிங் சிட்டிஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி. இதில் இன்னொன்று சொல்லப்படுது என்னன்னா, 3D டெக்னாலஜியில் சிட்டிஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாயிண்ட் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா பல நூற்றாண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜீவனை வந்து இப்போ இந்த பூமியில் வர வைக்கிறதுக்கு ஒரு பிளான் நடக்குதான். மேமோத் எலிஃபேண்ட்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த எலிஃபேண்ட்டை வந்து இந்த பூமியில் கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சில பயோசயின்ஸ் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ வந்து ஜெனட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மேமோத் எலிஃபேண்ட் வந்து பேக் டு லைஃப் இந்த எர்த்துக்கு அது கொண்டாடணும்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 2050 பார்த்தீங்கன்னா ஜூவோட நிலைமை எப்படி இருக்கும்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் ஸ்பீட் ட்ரெயின்னு ஒன்று கொண்டாட போகிறாங்களாம். புல்லட் ட்ரெயின் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹைப்பர் ஸ்பீட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக ஓடுமா. இது வந்து டிராவல் டைமை வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுக்குமா. இது வந்து என்டையர்லி ஒரு டியூப்குள்ளார தான் ஓடுமாங்க. 600 to 1200 km/h கவரேஜ் இது பண்ணிருமா. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராவல் வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மீட் ப்ரொடக்ஷன் வந்து லேபில் பண்ணுவாங்களாம். இப்போ பயோ ஃபேப்ரிகேஷன்லாம் வந்து எமர்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மீட் ப்ரொடக்ஷனை வந்து லேபில் பண்ண முடியுன்றாங்க. இது எப்படின்னா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி மீட் ப்ரொடக்ஷன் பண்ணி தருவாங்களாம். இப்போ கூட இது சில இடத்துல நடக்குதாங்க. ஆனால் ரொம்ப கம்மியான இடத்துல நடக்குதான். காஸ்ட் ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக. பட் 2050 பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து லோ காஸ்ட்டோட நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மீட் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க லேபில். ஆக மொத்தத்தில் இதெல்லாம் கேட்கும்போது என்ன நடக்க போகுதுன்றது தெரியலையே அப்படி தானே இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் எந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஷாக்கிங் இருந்ததோ அதை வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.